நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. குருவனுடைய சரணத்தை நாம பிடிச்சிட்டோம்னா கவலைப்படவே வேண்டாம். ஒரு நல்ல வழியை யாரால காமிக்க முடியும் அப்படின்னா ஆச்சாரியனால காமிக்க முடிகிறது. ஆச்சாரியன் யார் அப்படின்னா, நீ இப்படி பண்ணு இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, தானே அது போன்று யாரால வாழ முடியுமோ அவர்தான் ஆச்சாரியன். ஏன் ஆச்சாரியனை பிடிக்கணும், ஆச்சாரியனை பற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசு அலைப்பாஞ்சுன்னு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு தேடின்னு இருக்கு, ஏன்னு தெரியல. அதை ஏகாக்கிர சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் யாரால முடியும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியனால முடியும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ரெண்டு வகை. பக்தியை பொறுத்த வரைக்கும் நாம பகவானை நாம எப்படி நாம பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி ஆச்சாரியனுடைய சரணத்தை பற்றணும். அதுல ஒண்ணு குரங்கு குட்டி மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பூனைக்குட்டி மாதிரி இருக்கணும். அது என்னது இது குரங்கு குட்டி பூனைக்குட்டி அப்படின்னாக்க, மர்கட மார்ஜல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. முதல்ல நம்ம குரங்கு குட்டி மாதிரி இருந்தால்தான் பூனைக்குட்டி மாதிரி நம்ம மாற முடியும். குரங்கு குட்டி போட்ட பிற்பாடு அந்த குட்டி தன்னோட அம்மாவை இருக்க அணைச்சுக்கும். எங்க போனாலும் சரி, எங்க எவ்வளவு தூரம் போனாலும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, வேற எங்கேயாவது சாப்பிட போறது அப்படின்னா அம்மாவை விடவே விடாது. ரெண்டு கையால அப்படி கெட்டிமா பிடிச்சுக்கும். அது மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய பயிற்சியாகப்பட்டது குருவனுடைய சரணம், குருவனுடைய அந்த செயல், குருவனுடைய சொல் அப்படின்னு அந்த குருவை பற்றி கொண்டிருத்தல் வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, பூனைக்குட்டி மாதிரி. பூனைக்குட்டி போட்ட உடனே தன்னுடைய பல்லால கவ்விந்து எங்க போனாலும் தன் குட்டிய எடுத்துன்னு போகும். அதாவது பூனைக்குட்டி போட்ட பிற்பாடு 9 இடத்துல கொண்டு போய் வைக்குமா, அது சொல்றா ஒரு கணக்கு. அது கவ்விண்டு போகும். நாம குருவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா குரு நம்மள பிடிச்சிடுவார். அந்த பூனைக்குட்டி எப்படி பிடிக்கிறது பாருங்க. அது மாதிரி குரு நம்மள விட மாட்டார். நம்ம கவலைப்படவே வேண்டாம். அந்த அந்த இந்த அளவுக்கு நம்மள்ட்ட பக்தி இருந்தா தான் அடைய வேண்டிய இடத்தை, பதத்தை அடைய முடியும். அதற்கு ஒரு வழி, ரூட்டு போட்டு தரான். இதுக்கப்புறம் நம்மளால போகலாம். நமக்கான ஏகாக்கிர சிந்தனை வேணும். ஒரு அழகாக வர்ண ஓவியங்களை வரையக்கூடிய ஒருவன் அவனோட நண்பனோட வரைகிறான். ஒரு முறை வரையறதை பார்த்தோம்னா எத்தையா குறை சொல்றான். அப்பா அது சரியில்லைங்கிறான், இது சரியில்லைங்கிறான், அது அப்படி பண்ணலைங்கிறான், இதை பண்ணலைங்கிறான். இவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய வர்ணங்கள், அதாவது தீட்டக்கூடிய அந்த ஓவியங்களுக்கு தேவையான வர்ண கலவை தீர்ந்து விடுது. நீ போய் எடுத்துன்னு வாங்குறான். அவனோட நண்பன் எடுத்துன்னு வரான். இந்த ஓவியன் வரைய ஆரம்பிக்கிறான். அவன் அங்கேருந்து எடுத்துட்டு திருப்பி இங்க வரதுக்குள்ள பார்த்தா ஓவியம் முழுமை பெற்றுடுறது. நண்பன் கேட்கறான், இப்ப எப்படி உன்னால இவ்வளவு பிரமாதமா வரைஞ்சிருக்கிய, இவ்வளவு அழகா இருக்கே, எப்படி இது உன்னால முடிஞ்சது? ஆனா நான் இருக்கிறத உன்னால பண்ண முடியலையா? அப்ப சொன்னானா, நீ எதை பண்ணினாலும் எதையாவது சொல்லிட்டு இருந்த, உனக்காக வேலை பார்க்கணும்னு நினைச்சேன், இப்ப எனக்காக நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நானா இப்படிதான் லோகத்துல எல்லாருமே இருக்கோம். யாருக்காகவோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற செயல்பாட்டினாலேயே நாம் நமக்காக வாழ்வதை மறந்து போய் விடுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் பகவத் சரணத்தை அடையிறது. அப்படி பகவத் சரணத்தை அடையறதுக்கு வேண்டிய அந்த முமுட்சுத்துவம், மோக்ஷம் என்கின்ற அந்த முழுமை நிலையை அடைவதற்கு வேண்டிய
பிரயத்தனம் என்ன அப்படின்னால் குருவனுடைய உபதேசத்திலே ஏகாக்கிர சிந்தனை, கிட்டத்தட்ட தனியா உன்னுள்ளேயே தேடத் துவங்குவது என்கின்ற ಒಂದು அளப்பரிய ஆற்றலினால் குருவனுடைய ஒரு பதத்தினாலே நாம் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியும். அதான் ரொம்ப அழகா சொல்றார் வள்ளுவ பெருமான் சொல்றத, பற்றுக பற்றற்றான் அப்பற்றினை பற்றுக பற்றுமிடற்கு. அதாவது எந்த விதமான வெளி தொடர்பும் இல்லாத ஒருவனுடைய சரணத்தை பிடித்துக்கொள். பற்றுக பற்றற்றான் அப்பற்றினை பற்றுக. எதற்காக நாம் பற்று விடற்கு, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷய சுகங்களிலே இருந்து நாம் வெளியில வருவதற்கு வேண்டிய வழியை யாரால் செய்ய முடியும் அப்படின்னால் அந்த ஞானியால், அந்த குருவால், வழிகாட்டக்கூடிய ஆச்சாரியனால். ஆசினோகிதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயித்யபி ஸ்வயம் ஆச்சாரதே தஸ்மாது யஸ்மாத் ஆச்சாரிய முச்சதே என்று அழகான ஒரு சாத்திர நூல்கள் குறிப்பிடுகிறது. அப்படி ஆச்சாரியன் எனப்படுபவன் யாதனில் தான் இப்படி செய் என்று சொல்லாமல் தானே அந்த ரூபமாக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவன். அவருடைய சரணத்திலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். குருவே நல்வழிப்படுத்த முடியும். தேடுவோம், தெளிவோம், சிந்திப்போம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். அத்தனை பேருக்கும் சௌபாகியம். ஓம் நம சிவாய.